வணக்கம். நல்லவர்களாக இருப்பதை நிறுத்தாதீர்கள். விவேகானந்தர் தன்னுடைய நூலில் எழுதுகிறார், சுற்றுலா ஒரு இடத்துக்கு நம்ம போகிறோம் அப்படின்னா பெரும்பாலும் அந்த சூழல் நமக்கு புதுசு. அதனால் நம்ம ஈஸியாக அந்த இடத்துல ஏமாற்றப்பட்டுருவோம். அப்போ அங்கே என்ன நினைப்பாங்க, அங்கே சுற்றுலா வந்தவங்க, ஐயோ அங்கே இருக்கிறவங்கெல்லாம் என்ன இப்படி இருக்காங்களே அப்படின்ற மாதிரி நினைப்பாங்க. ஒருத்தர் மோசமான ஒரு செயலை நமக்கு செய்கிறாங்க அப்படின்றதுக்காக நாம் நம்முடைய நல்ல தன்மையை நம்ம இழந்துடக்கூடாது. மோசமான ஒருத்தருக்காக நம்முடைய நல்ல தன்மையை நாம் இழந்துடக்கூடாது. நாம் நல்லது செய்கிறத நிறுத்திடக்கூடாது. ஒரு தடவை ஒருத்தர் உதவி செஞ்சோம், அவங்க அது தப்பாக பயன்படுத்துகிறாங்க, அதுக்காக இனிமேல் நான் நல்லதே செய்ய மாட்டேன் அப்படின்னு நினச்சி நல்லதை நிறுத்திடக்கூடாது. அந்த முடிவு யாரால் எடுக்கப்பட்டது? ஒரு மோசமான மனிதரின் காரணமாக எடுக்கப்பட்டது. சரிங்களா? அப்போ நம்ம நல்லது செய்யணும்னு ஏன் முடிவு எடுத்தோம்? ஒரு நல்லவர் நமக்கு அது சொன்னதுனால முடிவு எடுத்தோம். சரிங்களா? அதனால் நாம் நல்லவங்களுக்காக நல்லது செஞ்சுட்டே இருப்போம். மோசமானவங்களுக்காக நாம் நல்லது செய்கிறத நிறுத்த வேண்டாம். தொடர்ந்து நம்முடைய பணியை நாம் செய்து கொண்டே இருப்போம். நாம் நல்லது செய்வோம், சிறந்ததை செய்வோம், உண்மையானதை செய்வோம், உயர்ந்ததை செய்வோம். தொடர்ந்து இந்த சமுதாயத்தை மிகச்சிறந்த சமுதாயமாக, அறிவார்ந்த சமுதாயமாக, வாழத் தெரிந்த சமுதாயமாக உயர்த்துவதை மட்டுமே நோக்கமாக வைத்துக்கொண்டு நாம் செயல்படுவோம். நெகட்டிவ் பீப்புள்ஸுக்காக நாம் நெகட்டிவ் செய்ய போனால் இன்னும் நெகட்டிவ் தான் டெவலப் ஆகுமே தவிர பாசிட்டிவ் டெவலப் ஆகாது. அதனால் நாம் நல்லதை தொடர்ந்து செய்வோம். நன்றி.